தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரகாஷ், வித்யா இவர்கள் இருவரும் இறைவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு எனக்காக பிறந்திருக்கிறவன் இவனே என்று சொல்லியும் எனக்காக பிறந்திருக்கிறவள் இவளே என்று சொல்லியும் முடிவெடுத்து தங்களுடைய திருமண வாக்குறுதிகளை கொடுத்து குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்புக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களுடைய உள்ளத்திலே அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரம்ப பொழிந்து காத்தருளும்படியாக இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லா நேரத்திலும் இவர்கள் கூடவே இருந்து ஆண்டவர் இவர்களை காத்தருள நாம் அனைவரும் இணைந்து இந்த திருமண திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புனிதமான பலியை தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உங்களிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உலகை படைத்தது முதல் நீர் ஆசி வழங்கி மக்களினம் பருகி பெருக செய்தீரே, எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து உம்முடைய பிள்ளைகள் பிரகாஷ், வித்யா இவர்கள் மீதும் உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருள்வீராக. இவர்கள் திருமண உறவால் இணைக்கப்பட்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒத்த கருத்துடையவர்களாக வாழ்ந்து புனிதத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 12 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதனால் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது
அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றும் கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டோமென்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த பாடலை எல்லோருமே சேர்ந்து பாடுவோம். அன்பான ஆண்டவரே, வந்து எங்களோடு தங்கிடுமே, எங்கள் இல்லத்தின் அரசராக என்றும் நீ வாழ்ந்து ஆசி வழங்கிடுமே. அன்பான ஆண்டவரே, வந்து எங்களோடு தங்கிடுமே, எங்கள் இல்லத்தின் அரசராக என்றும் நீ வாழ்ந்து ஆசி வழங்கிடுமே. அன்பான ஆண்டவரே, அன்று ஆபிரகாம் இல்லத்தை ஆசீர்வதித்தது போல், அன்று ஆபிரகாம் இல்லத்தை ஆசீர்வதித்தது போல், இன்று இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் இல்லத்தில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட செய்தருளும். இவர்கள் இல்லத்தில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட செய்தருளும். அன்பான ஆண்டவரே, வந்து எங்களோடு தங்கிடுமே, எங்கள் இல்லத்தின் அரசராக என்றும் நீ வாழ்ந்து ஆசி வழங்கிடுமே. அன்பான ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக. அமைதி அருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான ஆண்டவரே, வந்து எங்களோடு தங்கிடுமே, எங்கள் இல்லத்தின் அரசராக என்றும் நீ வாழ்ந்து ஆசி வழங்கிடுமே. அன்பான ஆண்டவரே, அன்பே கடவுள், நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நிச்சயதார்த்த விழாவா? என்ன நாள் நேற்று? வெரி குட். ஆமாம், நேற்று லவ்வர்ஸ் டே. என்ன வித்யா கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபீலிங்லாம் கொஞ்சம் கூட வரல நேற்றெல்லாம்.
ஒன்றும் ஃபீலிங் இல்லை. புரியலையே? டைம் இல்லையா? நிறையா குடும்பங்களில் பிரச்சனை வர்றது காரணமே இதே பிரச்சனை தான். ஆம்பளைங்களுக்கு வெளியில் அவ்வளோ வேலை இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் கம்முன்னு ஆயிடுவானுவ. வீட்டுக்குள்ளே வந்தான்னு வச்சுக்க அவன் டைமே இருக்காது. ஆம்பளைங்க டீ கடையில் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பேசுவான், வீட்டில் வந்து பேச மாட்டாங்க. எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம பாட்டில் வம்ப விலைக்கு வாங்கி கொடுத்துட்டு, அதனால் பேசாமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நேற்று அன்பை சொல்லுகிற நாள் இல்லையா? யாரை லவ் பண்ணுறோமோ அவங்க அன்பை சொல்லுகிற நாள். நேற்றெல்லாம் நல்ல வேளை எங்கள் ஸ்கூல்லாம் லீவு. ஆமாம், இல்லைன்னு வச்சுக்க நேற்று அப்படியே ஒரே அப்படி இருந்திருக்கும் ஸ்கூலு, அப்படி இருந்திருக்கும். ஒரே கிஃப்டாக போயிருக்கும், ஒரே டெய்ரி மில்காக தான் வந்திருக்கும். அவன் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஓகேவா? டைம் இல்லை என்னன்னு சொல்லக்கூடாது பிரகாஷ். ஆமாம், எப்படி மற்ற விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் அந்த அன்பை காட்டுவதற்கு நேரத்தை ஒதுக்கிறோம். டைம் இல்லை அப்படிங்கிறது நொண்டி சாக்கு இல்லையா? பூசைக்கு வர்ற மாதிரி பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஏன் வரல அப்படின்னா, வரலை பதில் சொல்லுவாங்க பாருங்க. பூசைக்கு ஏன் வரலை. ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றான்னு வச்சுக்கோங்க. ஏன்டா லேட்டாக வந்த? லேட்டாக ஆயிடுச்சும்பா, லேட்டாக ஆயிடுச்சு அப்படிமா. அதனால் வரலை. ஓகேவா? அப்படி பேசக்கூடாது. எந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குகிறானோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மனைவி கணவனுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்களோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம போயிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் பொழுது. வேலைக்கு, வீட்டை விட்டு வேலைக்கு போகிற பொழுது, இப்போ காலையில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவில்லையே வேலைக்கு போகிற பொழுது நீ வந்து வித்யாவை வருத்தப்பட வைக்கணும். ஆஹா, வீட்டுக்காரரு வெளியில் போகிறாரே அப்படின்னு. நீ வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஐயா ஜாலி தொலைஞ்சிச்சு. ஆமாம், இனிமேல் நம்ம பாட்டில் ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். சனியை சாயந்தரம் தான் வரும், அது வரையும் நம்ம பாட்டில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறா அப்படின்னா நல்ல கணவன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நல்ல கணவன் யாருன்னா, கணவன் வேலைக்காக வெளியிலே போகிற பொழுது மனைவியை வருத்தப்பட வைக்கிறவன் தான் நல்ல கணவன். அதனால் ஒவ்வொரு முறையும் வேலைக்கு நீ போகிற பொழுது வித்யா வருத்தப்பட்டு ஐ மிஸ் யூங்க, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். ஓகேவா? நீங்கள் எவ்வளவு லேட்டாக வரீங்களோ, 10 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு வந்தாலும் சரி, இல்லை வராமே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் அதான் நல்ல கணவன். நல்ல மனைவி யார் அப்படின்னா, வெளியில் வேலைக்காக போன கணவனை மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வர வைக்கிறா பாருங்க. மகிழ்ச்சியாக இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னா சந்தோஷப்படணும். எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு நினைக்க வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நல்ல மனைவி. ஓகேவா? முன்னாடி சொன்னது மாதிரி எவ்வளவு லேட்டாக போகிறது எல்லாம் கடத்தருவில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருக்க டைம் எடுப்பாங்களே தவிர, நான் அந்த மாதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எல்லா பாலக்கட்டையிலையும் 2 பேராக உட்காந்துருப்பாங்க. நான் ராத்திரியில் பூசைக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு வச்சுங்களேன், அது எல்லாம் பாலம் கட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வாய்க்காலுக்காகலாம் பாலம் கட்டலை. ஆமாம், சாயந்தரத்தில் ஒரு 2 பாட்டிலை வாங்கிட்டு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எத்தனை மணிக்கு தினம் உட்காந்துருப்பாங்க? நாங்கள் வர்றது 9:30 மணி ஆகும். 9:10 மணிக்கு உட்காந்து அந்த பாலக்கட்டையில் உட்காந்துருக்காங்களே, வீட்டுக்கு எப்போ போய் பொண்டாட்டி பிள்ளையை பார்ப்பாங்க? நான் யோசிக்கிறது உண்டு, எப்போ போய் பொண்டாட்டி பிள்ளையை பார்ப்பாங்க? நேரம் இல்லை. கேட்டால் பாலக்கட்டைக்கு நேரம் இருக்குதே தவிர கட்டின பொண்டாட்டிக்கு நேரம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வெளியில் போன கணவனை வீட்டுக்கு மகிழ்ச்சியாக வர வைக்கக்கூடியவள் தான் உண்மையான மனைவி, நல்ல மனைவி. நல்ல மனைவி.
ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஆமாம், உன் அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தால் யார் பக்கம் நிற்ப நீ? நான் கொல்லை பக்கம் போயிடுவேன். ஆமாம், நான் யார் பக்கம் நின்னாலும் பிரச்சனை, பொண்டாட்டி பக்கம் நின்னாலும் பிரச்சனை, அம்மா பக்கம் நின்னாலும் பிரச்சனை. எதுக்கு நம்ம பாட்டில் நீங்கள் சண்டையை போட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறது. அப்போ கணவனை வெளியிலேயே தங்க வைக்கக்கூடியவள் நல்ல மனைவியே கிடையாது. வெளியில் போன கணவனை வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக வர வைக்கிறவள் தான் நல்ல மனைவி. அதனால் இதை மட்டும் மனசுக்குள்ளே எப்போதுமே வச்சுக்கணும். வெளியில் போகிற பொழுது மனைவியை வருத்தப்பட வைக்கிறவன் நல்ல கணவன், வெளியில் போன கணவனை மீண்டும் மகிழ்ச்சியாக வீட்டுக்குள் வர வைக்கிறவள் நல்ல மனைவி அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்தவர்களாக இந்த குடும்ப வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற அருமையான வாய்ப்பு, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு, அன்பை கொடுப்பதற்கு. எனவே கடவுள் உங்களுடைய அன்பை நிறைவாக ஆசீர்வதிக்க நீங்கள் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புமிக்க பிரகாஷ் வித்யா, நீங்கள் திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாக திருக்கூட்டத்தின் முன்னிலையிலே உங்களுடைய அன்பை ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்திருக்கிறார். இப்பொழுது மற்றொரு அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏடைய கடமைகளை ஏற்று நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள உங்களை கேட்கிறேன். பிரகாஷ் வித்யா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்தோடு யாருடைய கட்டாயமும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகும் பிள்ளைகளை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி அவர்களை வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். வலது கை, ரைட் ஹேண்ட் சேர்த்து பிடிங்க. வித்யா என்னும் முன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். வித்யா என்னும் நான் பிரகாஷ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் நான் அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி நீங்கள் தெரிவித்திருக்கிற இந்த சம்மதத்தை ஆண்டவர் அவருடைய அருளினாலும் ஆசிரினாலும் பாதுகாத்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சும்மா முக்கியமான பெரியவங்க மட்டும். வித்யா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே
அணிந்து கொள். பிரகாஷ் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு இறங்கி திருமணம் எனும் புனித உடன்படிக்கையால் இணைக்க பெற்றிருக்கிற பிரகாஷ் வித்யா இவர்கள் இருவருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கியருளும். இவ்வாறு திருப்பலியினால் இவர்கள் உம்மீதும் ஒருவர் மற்றவர் மீதும் கொள்ளும் அன்பிலே உறுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் மனிதரை படைத்த ஆண் பெண் உறவிலே உமது மெய் அன்பின் சாயல் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானீர். உமது அன்பினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெறிக்கு இடையராது அழைத்து கொண்டிருக்கிறீர். திருமணம் எனும் புனித அருள் அடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாக இருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்பு உறவை புனிதப்படுத்துகிறது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்பாக்கள் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. முழந்தாளிடுவோம். காணிக்கைகள் மீது பொழிந்து இவற்றை தூய்மைப்படுத்தி உம் திருமகனின் திருவுடலாகவும்
திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவற்றை மாற்றி தருவீராக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவனுமே இரவிருந்தை உண்டபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை அன்பை உருவான எங்கள் நல்ல இறைவா, நீர் எங்களுக்காக தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான நாளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்தும் திருமகனுடைய இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று இப்பலியை ஒப்புக் கொடுக்க, பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து தரப்போகிற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் இவர்களை அன்பிலும் அருளிலும் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை உம்முடைய அன்பின் அருளின் நிறைவை அடைய செய்வீராக. அன்பு ஆண்டவரே, பிரகாஷ், வித்யா இவர்கள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு இதோ தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உம்முடைய அருள் துணையோடு துவங்கி இருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த திருமண வாக்குறுதிகளை என்னாலும் மனதிலே பதிய வைத்தவர்களாக, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்து அடுத்தவர்களுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைத்து வாழக்கூடிய நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக இவர்களை வாழ செய்வீராக. இவர்களை வாழ்த்துவதற்காக, இவர்களுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிற இவர்களுடைய உற்றார் உறவினர்களை, இவர்களுடைய பெற்றோரை உம்முடைய அருளாலும் ஆசீரினாலும் நிரப்புவீராக. இதோ உம்முடைய பிள்ளைகள் இவர்களுக்காக, இந்த திருமணத்திற்காக இவர்கள் செய்திருக்கிற எல்லா ஏற்பாடுகளிலும் ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு கூடவே இருந்து இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக மாற்றி தருவீராக. உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்டோராயிருந்த புனிதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள், எங்களுடைய ஊரின் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய அன்பு பிள்ளைகள் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் இவர்களுக்கு துணையாக இருக்க நாம் அனைவரும் கரங்களை விரித்து உருக்கமாக
போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் இவர்களுக்கு துணை செய்யும்படியாக உருக்கமாக ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, உலகம் அனைத்தையும் படைத்தவரே, உமது உருவிலே ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசையை பொழிய திருவுளமானீரே. இன்று திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் இணைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் பிரகாஷ், வித்யா இவர்களுக்காக உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகள் வித்யா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் பிரகாஷ் மீதும் உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருள்வீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவையை வளம் பெற செய்வார்களாக. இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லி, துன்பத்திலே இருக்கிற பொழுது உம்மை தேடி வருவார்களாக. இவர்களுடைய உழைப்பிலே நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளிலே ஆறுதல் தருகிறீர் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. திருக்கூட்டத்திலே உம்மை மன்றாடுவார்களாக. உலகிலே உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமைமிக்க முதுமை எய்திய பின் இங்கே சூழ்ந்து நிற்கும் நண்பர்களோடு விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நிற்போம். குடும்ப வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய இவர்களுடைய குடும்பத்திலும் அன்பு, அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உறவு விரிசல்கள் குறைந்து அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் நீர் வாழ வைப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து எங்களை அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், என் கையில் பொறித்துள்ளேன், உன் பெயரை அறிந்துள்ளேன், கன்னிமை போல் காக்கின்றேன், கன்னிமை போல் காக்கின்றேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அன்று கானா ஒரு திருமணத்திலே மணமக்களை ஆசீர்வதித்த அதே இயேசு ஆண்டவர் இந்த திருமணத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க திருவுளமாக இருக்கிறார். இவர் தருகின்ற இந்த ஆசீர்வாதத்தின் விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் உண்மையிலேயே பெயர் பெற்றோர். உறவின் விருந்திலே விருந்திது, உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்திடுவோம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம்.
பண்பாடி விருந்து. எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன். இந்த பாடலை எல்லாருமே சேர்ந்து இந்த பிள்ளைகளுடைய திருமண தயாரிப்பு நாட்களிலே கடவுள் இவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார், இவர்களை வழிநடத்தி இருக்கிறார். எனவே எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்வோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நன்றி சொல்கின்றேன் இறைவா. போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தாய், அல்லல்கள் இறைவா 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 இறைவா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, hallelujah. ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரகாஷ், வித்யா இவர்கள் இருவருடைய திருமண நிகழ்வு சிறப்பாக நடந்ததற்காக நன்றி சொல்லுவோம். அத்தனை தயாரிப்பு. பிரகாஷ் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அந்த ஊரில் இருக்கிற பொழுது ஆலயத்தை மையமாக வைத்த வாழ்க்கை, அது ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இன்னைக்கு காலையில் முதல் திருப்பலியிலும் பங்கு திருப்பலியிலும் கலந்து கொண்டு ஜெபித்து இரண்டாவது கல்யாண திருப்பலியிலும் கலந்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அதனால் இது ஒரு ஒன்று, அதாவது பண்ண போகிற கல்யாணம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லையா, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கல்யாணம், எல்லாருக்குமே ஒரே கல்யாணம் தான். அதனால் ஆமாம், ஃபஸ்ட் டைமாக தாலி கட்டுறதுனால அது ஒரு பதட்டம் இருக்கும். அதனால் அந்த ஒரு பதட்டத்தினால வந்திருக்கலாம், இல்லைனா கடவுள் எனக்கு அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆசையோடு வந்திருக்கலாம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா? அதனால் அடுத்ததாக ரொம்ப அஹெடாக அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியே எல்லாத்தையுமே ஃபாதர் நான் எவ்வளவு பணம் கட்டணும், எதுக்கு, ஆமாம் இன்னைக்கு ஆலய பீடம் அழகாக இருக்கிறதுனா பிரகாஷ் அவங்களுடைய உபயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதே போல் அன்புணவு கொடுக்கிறார்கள். அது மாதிரி நிறைய முன்னாடியே ரொம்ப திட்டமிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரகாஷ்ட. அது நிறைவானது, ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடியது. அதனால் நீ பிரகாஷோடு நீ வந்து சேர்ந்து போகணும்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பிளானிங் ஃபுல்லாக நான் எழுதி கொடுத்த இது எல்லாத்தையுமே அப்படியே நீட்டாக கொண்டாந்து கல்யாணம் ஒரு 15 நாள் இருக்குமா, 15 நாளைக்கு முன்னாடியே ஆமாம் பணங்கன்னு எல்லாத்தையுமே கட்டிட்டு சிறப்பாக சூப்பராக அது மேரேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணினேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜோராக கைதட்டுமா? ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதனால் வித்யா வந்து சேர்ந்து போகணும்னா உனக்கு அந்த பிளானிங் இருக்கணும். ஓகேவா? வடிவேல் சொல்கிற மாதிரி எதையும் பிளான் பண்ணி செய்ய கற்றுக்கணும். அது பிரகாஷ் நிறையா நான் பார்த்தேன் இந்த நாட்களில், திருமண தயாரிப்பு நாட்களில். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அந்த பிளானிங், எந்த அப்படியே கூலாக டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் அலட்டிக்காமல் வந்து திருப்பலியில் கலந்துக்கிட்டு, இந்த திருப்பலியிலையுமே நம்ம ஒரு சில மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருப்பாங்க, இங்கே உட்காரவே மாட்டானுவ, இங்கே பார்ப்பான் அங்கே பார்ப்பான். ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் தான் ஆமாம் வித்யாவும் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிற, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை மனதார வாழ்த்துகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மணமக்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருப்பலிக்கு உதவி செய்திருக்கக்கூடிய நம்முடைய பலிபீட பூக்கள், அதே போல நம்முடைய பாடற்குழுவினர் 2 ஊர் இவர்களிலே வளர உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய அன்பு பிள்ளைகள் பிரகாஷ், வித்யா இவர்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசிருக்காக மணமக்கள் தலைவணங்கி ஜெபிப்போம். மற்றவர்கள் மணமக்களுக்காக மன்றாடுவோம்.
கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் தம் ஆசியை நிறைவாக பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தமது அன்பை இடையராது உங்கள் உள்ளத்திலே பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய ஆசியை வழங்கி உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.